வீக்கெண்ட் ஆனாலே நம்ம பிளேட் நல்லா கலர்ஃபுல்லா இருந்தா நல்லா இருக்குமே, கண்ணுக்கு குளிர்ச்சியான்னு நினைப்போம் இல்லையா? அதனால இன்னைக்கு செர்ரி டொமேட்டோ ஸ்பெகட்டி பாஸ்தா. நம்ம ஊர்லலாம் எப்படி கவுனி அரிசி, கைக்குத்தல் அரிசி, மாப்பிள சம்பா அதெல்லாம் பெரிய தலக்கட்டோ, அது மாரி இட்டலியில பல ஷேப்ஸ் அண்ட் வெரைட்டீஸ்ல இருக்கிற இந்த பாஸ்தா தான் பெரிய தலக்கட்டு. ஸோ இன்னைக்கு நான் எடுத்திருக்கிறது ஸ்பெகட்டி பாஸ்தா. ஒரு பெரிய பேன்ல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கொதிக்கும்போது, கொஞ்சமா ஆலிவ் ஆயில், உப்பு போட்டு இந்த பாஸ்தாவையும் உள்ள இறக்கிருங்க. உடைச்சிராதீங்க மெயினா. அதே மாரி பக்கத்துல இன்னொரு பேன்ல கொஞ்சம் ஆலிவ் ஆயிலோ, பட்டரோ போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா பொடியா நறுக்குன வெங்காயம், பூண்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு செர்ரி டொமேட்டோஸையும் உள்ள ஆட் பண்ணிருங்க. இது நல்லா மஷியா ஆகுற வரைக்கும் நம்ம வதக்கணும். கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. சோ தட் அந்த ஸ்டீம்டு வாட்டர், அந்த ஆவி தண்ணி எல்லாம் பட்டு அது அப்படியே தோல்லாம் உறிஞ்சு சாஃப்ட் ஆயிடும். இந்த டைம்ல நான் இன்னைக்கு அலப்பினோ சாஸ் ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க ஒயிட் சாஸ், பிங்க் சாஸ் எது வேணா ஆட் பண்ணலாம். நம்ம ஃப்ளேவர் பொறுத்து. உங்களுக்கு இந்த சாஸ் ரெசிபி டீடைல்டா வேணும் அப்படின்னா ப்ளீஸ் டூ கமெண்ட். நான் உங்களுக்கு தனி வீடியோவாவே போஸ்ட் பண்றேன். அண்ட் இதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த பாஸ்தாவை வேக வச்சு எடுத்த தண்ணி இருக்குல்ல, அதை தூக்கி போட்டுறாதீங்க. கொஞ்சமா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில இருந்து ஒரு 3 கரண்டி எடுத்து இந்த கொதிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சாஸ்லையும் ஊத்தி கொஞ்ச நேரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு வேக வச்சிருங்க. அதுக்கப்புறமா இன்னைக்கு நான் ஃப்ளேவருக்காக 2 ஸ்லைஸ் சீஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், வேணானாலும் ஓகே தான். இந்த 2 ஸ்லைஸ் சீஸையும் நீங்க ஆட் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல கொஞ்ச நேரம் மூடி வச்சிருங்க. அந்த சீஸை டிஸ்டர்பே பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த சீஸ் அப்படியே உருகி மெல்ட் ஆகி அந்த சாஸோட ஃபுல்லா மிக்ஸ் ஆகி ஒரு பியூட்டிஃபுல்லான அரோமா வரும். அதுதான் கரெக்டான டைம். நம்ம சாஸ் ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த சீஸ் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா சைடில் இருக்கிற மசாலா எல்லாமே சேர்ந்து அந்த செர்ரி டொமேட்டோவுடைய அலப்பினோ சாஸ் ரெடி. இப்போ இந்த டைம்ல வேக வச்சு வச்சிருக்கிற ஸ்பெகட்டி பாஸ்தாவையும் உள்ளார போட்டுட்டு ஃப்ளேவருக்காக கொஞ்சமா சால்ட் செக் பண்ணிட்டு வேணும்னா சால்ட் அண்ட் ஆரிகானோ மஸ்ட் அந்த ஆரிகானோவையும் போட்டுட்டு இன்னைக்கு நான் காரத்துக்கு பெப்பர் போட்டிருக்கேன். நீங்க சில்லி ஃபிளேக்ஸோ இல்ல பிளாக் பெப்பரோ எது வேணா போடலாம். இன்னைக்கு நான் ஒயிட் பெப்பர் போட்டிருக்கேன். இதெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பெரட்டிட்டு ஆலப்பினோ இருக்குல்ல, அதாவது பிக்கிள்ட் ஆலப்பினோஸ் நம்ம பீட்சாலெல்லாம் பார்ப்போம்ல, ஒரு மிளகா மாதிரி இருக்கும்ல, அதை நல்லா பொடியா நறுக்கி அது கொஞ்சம், அதுக்கப்புறம் கொஞ்சமா வெட்டி வச்சிருக்கிற பிளாக் ஆலிவ்ஸ் ஒரு டப்பா இருந்துச்சுன்னா நிறைய ரெசிபீஸ்ல இதை யூஸ் பண்ணலாம். அப்புறம் என்ன, ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணீங்கன்னா கொஞ்சம் மெனக்கெடலோட இந்த கலர்ஃபுல்லான ரெசிபி உங்க பிளேட்ல. ஈஸி yet டேஸ்டி. ஸோ இதே மாதிரி மற்றும் ஒரு சூப்பர் டூப்பர் ரெசிபியோட உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்றேன். Until then, it's boy from RJ Dia.